பிரிச்ச தாலிய மறுபடியும் கட்டணும்னா நீயும் பொண்டாட்டி மலரும் நான் சொல்ற இடத்துக்கு வரணும். இல்லனா உன் தங்கச்சி தாலி அறுத்தாலும் பரவாயில்லன்னு எப்படி நான் போங்க? யோசிச்சு முடிவ சொல்லு. எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து மாப்பிளையா இல்ல மகனும் மருமகளுமானு முடிவு பண்ணுங்க. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஏடா பழனிசாமி, ஏடா நீ மறுபடியும் பேசுற இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிற? அவங்கள நம்ம சொல்ற இடத்துல 1 ஹவர்ல மலரை கூட்டிக்கிட்டு வர சொல்லி டீலிங்க முடிக்க வேண்டியதாடா. அதை விட்டுட்டு ஏடா சவ்வா இழுத்துக்கிட்டு இருக்க? பா, பதட்டத்துல ஏதாவது செஞ்சு தப்பா போயிரும்பா. அப்புறம் அந்த கோபி வராமையா போயிருவான். வராம போடா என்ன? பேசாம அவனோட மாப்பிளைய கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பா, அவனை கொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா. அந்த கோபி தப்பிச்சிருவான்ல. அவன் மாப்பிளைய கொண்டு எனக்கு என்ன பாவ போகுது? எனக்கு அந்த கோபியை கொல்லணும், அதுதான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம அந்த கோபி நம்ம விரிச்சு வச்சிருக்கிற வலையில வந்து சிக்கணும். அதுக்காக தான் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரா பழனிசாமி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீ இவ்வளவு லூஸ்ல விட்டேன்னா அந்த கோபி பைய மலரை கூட்டிட்டு வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். பா, மலர் வர்றது வராதது எனக்கு முக்கியம் இல்ல. அந்த கோபி தான் வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்னது? மலர் வர்றது வராதது முக்கியம் இல்லையா? டேய், எனக்கு அதான்டா முக்கியம். அதனால தான் உங்களோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கப்பா, அந்த மலரையும் கூட்டிட்டு தான் வரணும்னு நான் அழுத்தமா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. கடைசியில அந்த கோபி வராம போயிட்டானா எல்லாம் சிக்கலாயிரும். கோபிய மலர் சேர்ந்து வந்தாதான் சந்தோஷம். அப்படி இல்லையா? முதல்ல அந்த கோபி வரட்டும், அவன் கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மலர் கணக்கு பாப்போம். டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இங்க பாரு, மலர் வரலைன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏன் வேலையை நான் காட்டிடுவேன். என்னப்பா பண்ணுவீங்க? டேய், மூட்டையை அவுத்து விட்டு கோபி மாப்பிளைய தப்பிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் கோபி வரமாட்டான்ல. மூட்டையை தூக்கி கிடத்துக்குள்ள போட்டு கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ கோபி வரமாட்டான்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் குச்சி முட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே திருப்பூருக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சார், என்ன சார் இது? ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஓப்பனா பேசுறீங்களே, இப்படி இருந்தா எப்படி சார் கூட்டி சேர்றது? ஏண்டா நம்பிக்கை துரோகம் பண்றது நானா நீங்களாடா? நான் என்ன கண்டிஷனோட உங்களோட கூட்டி சேர்ந்தேன்டா? ஏன் லாபம் என்னன்னு பார்க்காம உங்க லாபத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற தினுசே சரியில்லடா. மலர் வரலைனாலும் பரவாயில்லைங்கிற, மலர் வராம கோபி மட்டும் வந்து நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுவீங்க. அப்புறம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? இங்க பாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. சார் சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். 2 பேரும் ஆளாளுக்கு பேசி கடைசியில காரியம் கெட்டுற போகுது சார். கெடட்டும்டா, கெடட்டும். என் காரியத்தை கெடுக்கணும்னு எப்ப இந்த பழனிசாமி நினைச்சானோ அந்த காரியத்தை நான் கெடுக்காம விட மாட்டேன்டா. சார், ஏன் சார் இப்படி? நீங்களே நல்லா யோசிங்க. கெடுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆத்திரப்பட்டு நீங்க எங்க காரியத்தை கெடுத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடந்துருமா? நடக்காது சார். உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து உங்க வீட்டுல உங்களை சேர்த்துக்கிற போறாங்களா? அதுவும் இல்ல. ஏன் சார், இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆத்திரப்பட்டு காரியத்தை கெடுக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்? ஏண்டா, வேற என்னடா செய்ய சொல்றீங்க? என் காரியத்தை கெடுத்தா உங்க காரியமும் கெட்டு போகணும் தான்டா நான் நினைப்பேன். சார், நீங்க கொஞ்சம் ஆத்திரப்படாம யோசிங்க. யார் காரியமும் கெடாம இந்த விஷயத்தை ஈஸியா முடிச்சிடலாம் சார். இப்ப என்ன பிரச்சனை? கோபியோட மலர் வருவாளா இல்லையாங்கிறதானே? வந்தா தான் நல்லது சார். உங்க 2 பேர் காரியமும் ஈஸியா முடிஞ்சிடும் சார். ஒருவேளை மலர் வராம கோபி மட்டும் வந்தாண்டா முதல்ல கோபி கதையை முடிப்போம். அதுக்கப்புறம் அந்த மலர் அவளை காப்பாத்துற கால் இல்லாம தனியா தானே இருப்பா. அவளை கொல்றதுன்னா நம்மளுக்கு என்ன கஷ்டமா சார்? டே மையரு, இவ்வளவு தூரம் ஒரு தெளிவா யோசிச்சிருந்தா எப்போ ஜெயிச்சிருப்பாருடா. டேய், மறுபடியும் என்ன கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காதடா. இது நல்லா இருக்காது, பாத்துக்கோ. சார், ஆத்திரப்படாம பொறுமையா இருங்க சார். நான் சொன்ன விஷயத்த முதல்ல யோசிங்க சார். சரிடா, நீங்க சொல்ற விஷயம் ஓகேடா. ஆனா உங்க மேட்டரை முடிச்சிட்டு ஏன் மேட்டரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா? என்னப்பா, ஏன் பின்னாடி நீங்க ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா உங்க பின்னாடி நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். சரிடா பழனிசாமி, அந்த கேரண்டி கொடுக்கறதுக்கு நீங்க தயார்னா நான் நிக்கிறேன்டா. உங்க பின்னாடி நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்டா. கோபி மலர் வரல, நான் மட்டும் தான் வருவேன்னு சொன்னான்னா உடனே நீங்க ஒத்துக்க கூடாது. மேக்சிமம் அவளை வர வைங்க. சரியா? சரிங்கப்பா.
எல்லாம் கரெக்டா இருக்கு சார். நான் வரேன். சரிங்க. மாப்பிள சாமி, இன்னைக்கு தான் என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாப்பிள. ஆமா மாப்பிள சாமி, 7 ஜென்மத்துக்கும் இவ்வளவு காசை மொத்தமா யாராலையும் பார்க்கவே முடியாது. மாப்பிளனாலதான் நானே பார்த்திருக்கேன். ஐயோ தொட்டுக்க விடுங்க சாமி. பிரசாத், இது நம்ம கொடுக்க போற பணம்னு நினைக்க கூடாது. இத உரமா போட்டு கோடி கோடியா அள்ள போற பணம்னு நினைக்கணும். எல்லாமே இனி பாரு உனக்கு எப்படி அமைய போகுதுன்னு. சரி சாமி, இருங்க நான் போய் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன். ஏய், 2 ஆட்டம். ஓ, உங்களுக்கு ஒரு ஆட்டா இல்ல? ஆமா, இவங்க 2 பேரும் இப்படி புடிச்சிட்டு வருவாங்க. நம்ம 2 பேருக்கு ஒரு ஆட்டா. இருங்க புடிச்சிட்டு வந்துறேன். புடிச்சிட்டு வாடா. மாப்பிள, நீ ஏன் மாப்பிள பின்னாடியே வர்ற? இவ்வளவு காசு வச்சு பின்னாடி வரமா? போய் சாமி கூட இரு, நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன். பக்கத்துல தான் இருக்கு, புடிச்சிட்டு வந்துறேன். சீக்கிரம் ஆட்டோ புடிச்சிட்டு வெயிட் பண்ணு. மாப்பிள பணம். ஐயோ பிரசாத், பணம் பணத்துக்கு முன்னாடி இல்ல ஓடாதா? டேய் இல்ல டேய், ஐயோ என் பணம். டேய் நில்டா. டேய் என் பணம்டா. டேய் 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 நில்டா. டேய் என் பணம். ஐயோ டேய் நில்டா. விட்டாதீங்க. சார், பணத்தை புடிங்கிட்டு ஓடனா. நல்ல வேலை நீங்க புடிங்கிட்டீங்க. சார் ரொம்ப நன்றி சார். இந்த பணம் எங்களுக்கு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏங்க இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வரீங்க? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கதா? எதாச்சியா இருந்தேன், திடீர்னு பணத்தை புடிங்கிட்டு ஓடிட்டான். சார் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தலாம் பார்த்தேன். அதுக்குள்ள இப்ப நடந்து போச்சு சார். இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு ஆட்டோல யாரா போவாங்களா? சரி, நீங்க வண்டியில இருங்க முதல்ல. இல்ல பரவாயில்ல சார், எதுக்கு சார் உங்க சிரமத்தை கொடுத்துட்டு? ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க, வாங்க நம்ம வண்டியில இல்ல போலாம். பரவாயில்ல, நம்ம ஆட்டோல இல்ல, போறோம். நான் ஆட்டோலயே போறேன் சார். நீங்க கார்லயே வாங்க. பத்திரமா போங்க. எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சார் வரேன் சார். சரி போயிட்டு வா. 10 ரூபாய் கொண்டு வா. இனிமேல் ஓட முடியாதுனே. அருமையா பண்ணடா, அருமையா பண்ணடா. இந்தடா வெச்சுக்கடா. வெச்சுக்கடா. ஓகேண்ணே. ஏய், கொஞ்ச நாளைக்கு கண்ணிலே தென்பட கூடாது. என்ன? போ போயிட்டு வா. என்னங்க செய்யலாம்? அண்ணி, அவனுங்க இருக்க இடம் மட்டும் சொல்லிட்டு அண்ணி, போலீஸ கூட்டிட்டு போய் அவனுங்களெல்லாம் மாட்டி விட்டுற வேண்டியதான். அப்படிலாம் டக்குன்னு செய்யக்கூடாது கீதா. அவங்க புரியல, மாப்பிள்ள மாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது செய்ய போய் அது அவருக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. என்ன? அப்போ அவன் சொன்ன மாதிரி நீயும் அண்ணி அங்க போய் நிக்க போறீங்களா? அண்ணே வேண்டாண்ணே, அவங்க நோக்கம் நல்ல நோக்கம் இல்லன்னு நீ எங்க போகாதண்ணே. நான் போகலைன்னா மாப்பிள்ள ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான். அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலான்னு. வேற ஏற்பாடு பண்ண முடியாம தான் இந்த நிலைமையில இருக்கணும் நம்ம. இங்க பாரு, அவங்களுக்கு என் மேல தானே பகை, என் மேல தானே கோபம். என் மேல இருக்கிற பகைக்கு மாப்பிள்ளை என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்னால இருக்க முடியுமா? அதுக்காக நீ எங்க நிக்க போற அவங்க முன்னாடி? அண்ணே, உன்னை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கண்ணே. அவங்க என்ன என்ன பண்றாங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும். முதல்ல மாப்பிள்ளையை காப்பாத்தணும். உன் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. அழிவுல இருந்து அதை காப்பாத்தணும். என் வாழ்க்கை எப்பவுமே அழிவோட நிலைமையில தானே இருந்திருக்கு. நான் நல்ல வர வாங்கிட்டு வந்தவன் இல்லன்னு நொந்து சாகருக்குன்னு பிறந்தவன். நான் நல்ல வாழ்க்கை வாழ்றது கடவுளுக்கு சம்மதம் இல்லைன்னா என் வீடு இப்படிதான் இருக்கணும்னா அப்படியே இருக்கட்டும்னு
குறுக்க வந்து விழுந்து உன் வாழ்க்கை அண்ணி வாழ்க்கையை தொலைச்சிடாதன்னு. ராகினி, இந்த வாழ்க்கை நான் பார்த்து அமைச்சு கொடுத்தது, அரும் பாடுபட்டு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. எடுத்த உடனே அதை அழிஞ்சு போறதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு அவங்களுக்கு என்ன பகை இருக்கு? ஒரு பகை இல்ல. நான் வரணுங்கிறக்கா மாப்பிள்ளை பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் போனேன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ளைய விட்டுருவாங்க. நான் போய் மாப்பிள்ளைய அமுச்சு வைக்கிறேன். சரியா? வாங்க நம்ம கிளம்பலாம். நீங்களும் இப்படி பேசுறீங்க? வாங்க. நீ இரு, நான் போயிட்டு வந்துறேன். எங்க அவங்க நம்ம 2 பேரையும் தானே வர சொல்லிருக்காங்க. நீ வேண்டாமல, நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். ஏன் நீங்க மட்டும் தான் தியாகம் பண்ணுவீங்களா? நான் பண்ணக்கூடாதா? அர்த்தம் இல்லாம பேசாத மலர். என்னங்க தியாகம் பண்ற நீங்க பேசினா அதுல அர்த்தம் இருக்கு, நான் பேசினா அதுல அர்த்தம் இல்லையா? இங்க பாருங்க, அங்க போய் நிக்கிறது தான் இதுக்கு தீர்வுனா நம்ம 2 பேரும் போய் நிப்போம். இல்லனா வேற எந்த வழியில பிரச்சனை தீர்க்கிறதுன்னு யோசிக்கலாம். என்ன விட்டுட்டு நீங்க தனியா போய் நிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். புரியாம பேசாத மலர். இந்த நிலைமை உன்னை நான் எப்படி கூட்டு போக முடியும்? அதுதாங்க நானும் சொல்றேன். நான் இருக்கிற நிலைமையில நீங்க மட்டும் போலானா அப்ப ஏன் நான் வரக்கூடாது? இங்க பாருங்க, இருந்தா நீங்க நான் நம்ம பிள்ளை 3 பேரும் இருப்போம். இல்லனா 3 பேரும் போயிட்டு. என்ன நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? யாருமே போக வேண்டாம். நீ அண்ணன் இந்த குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சதுல போதும். நீ இனிமேலாவது பொண்டாட்டிக்கு புருஷனா புள்ளைக்கு அப்பாவா இருக்கட்டும். நீ யாராச்சும் எழுந்துதான் ஆகணும்னா நான் இருக்கிறேன். என்ன பேசுற? உங்க அண்ணன் தான் ஒரு பக்கம் புரியாம பேசிட்டு இருக்கானா, நீ இன்னொரு பக்கம் புரியாம பேசிட்டு இருக்க. யாரும் யாரையும் இழக்காம இருக்கணும்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் போறேன் நீ போறேன்னு பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இங்க பாரு ராகினி, நானும் இழக்க வேணாம் நீயும் இழக்க வேணாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாக்கலாம். அதுக்காகத்தான் நான் போறேன்னு சொல்றேன். நான் போயிட்டு மாட்டிக்க போறேன். நான் எப்படி தப்பிக்கிறேன்னு தானே யோசிப்பேன். நான் போய் என் மாப்பிள்ளை விட்டு இந்த என் கழுத்தை காட்டுறேன் வெட்டிக்கலாம் சொல்ல போறேன். நான் தப்பிக்கத்தான் பாப்பேன் மலர். ஏங்க நீங்க அங்க போறது உங்க கழுத்தை காட்டுற மாதிரி தானங்க. நீங்க உங்க கழுத்தை காட்டலனா ஆள் பலத்தோட இருக்கிறாங்களே உங்களை வெட்ட மாட்டாங்களா? இங்க பார், இப்படி எல்லாம் எதுவும் நடந்துட கூடாதுங்கறதா நம்ம எல்லாரோட ஆசை. நம்ம அதுக்கு தான் பிரார்த்தனை பண்றோம். ஆனா அதையும் மீறி ஏதாவது நடந்துதான் ஆகணும்னா அது எனக்கு நடக்கட்டும். உனக்கும் மாப்பிள்ளைக்கு எதுவும் நடக்க வேண்டாம். வாங்க மாமா. என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ராசு பையன் சும்மாவே இருக்க மாட்டானா? அந்த திருப்பூர்காரன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வம்பு பண்றானாமே. போன் பண்ணி உன்னையும் மலரையும் வர சொல்றானா? மாமா எப்படி மாமா இதெல்லாம் உங்களுக்கு? மலர் தான் சொல்லிச்சுப்பா. சரி, அவன் உங்களுக்கு போன் பண்ணன்னு சொன்னீங்களா, அந்த நம்பர் கொடுப்பா. மாமா எப்பவுமே அவன் செல் ஆஃப்ல தான் இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோபி, நீங்க இருங்க, நான் வரேன். யாரு? ஹலோ. என்ன மச்சான், என்ன முடிவு? நான் வர்றேன். எங்க வரணும்னு சொல்லு. சூப்பர்ரா. நான் இடத்த சொல்றேன் கேட்டுக்க. இலுப்பக்குடி தாண்டி மாத்தூருக்கு போற வழியில இடது பக்கமா ஒரு கம்மாய் இருக்கு. அந்த கம்மாய்க்கு பக்கத்துல பெரிய தோப்பு இருக்கு. உடனே வரணும், இப்பவே வரணும்டா. நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். மாப்பிளைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க. நீ வந்து சரண்டர் ஆனினா அவன் பத்திரமா தான் இருப்பான். இல்லனா என்ன ஆவான்னு சொல்ல முடியாதுடா. நான் தான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேன். என்னடா இவன் நான் வரேன்னு இருக்கான். இவன் மட்டும் தான் வர போறானா? அந்த மலரையை கூட்டிட்டு வர சொல்றான். இங்க பார் பழனிசாமி, நான் மட்டும் தான் வருவேன். என் ஒய்ஃப் மலரை நான் கூட்டிட்டு வர மாட்டேன். இத உன் கூட்டாளி கிட்ட சொல்லிடு. டேய், அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அதை நாங்க தான் சொல்லணும். கடத்துனது நாங்க, கண்டிஷன் போடுறது நீயா? இது என்னடா கதையா இருக்கு? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி மலரோட நீங்க வந்தே ஆகணும். இல்லன்னா என்ன நடக்கணும் தெரியல. டே கோபி, என்னடா காரைக்குடி இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எனக்கு செகண்ட் லைன்ல போன் வந்துட்டு இருக்கு. போலீஸ் கிட்ட சொல்லிட்டியா? ஏய், உன் மாப்பிள்ளை கதி என்ன ஆகும் தெரியும்ல? இங்க பாருங்க, நான் போலீஸுக்கும் போகல, புகாரும் கொடுக்கல. என் மாப்பிள்ளை உங்ககிட்ட இருக்கும்போது நான் எப்படிங்க அப்படி செய்வேன்? உங்களை மாதிரி முட்டாள கையில என் மாப்பிள்ளை மாட்டிட்டு இருக்கும்போது அப்படி செஞ்சேனா அது வந்து என் மாப்பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாது. இது என்ன நம்ப சொல்றியாடா? ஏய், இந்த சேட்டைக்கெல்லாம் நீ வெலை கொடுத்தே ஆகணும்டா. என்னது இது? போலீஸ் அது இதுன்றா? என்ன கோபி இது? ஆத்திரத்துல மாப்பிள்ளை ஏதாவது பண்ணிருவாங்களா கோபி? நான் இருக்கமா, நான் அதுக்குள்ள போய் தடுக்கிறேன். என்னம்மா நான் போனேன், ஏதாவது மாப்பிள்ளைக்கு ஆயிடும். சொன்னா கேளுங்க, நான் போய் பாத்து
நெல்லி மாமா சொல்லுங்க மாமா. கோபி அவனுங்க இடத்த சொல்லிட்டானுங்களா? சொல்லிட்டாங்க. நீ அப்போ உடனே கிளம்பு, எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. என்ன மாமா சொல்றீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சில ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். தைரியமா கிளம்பி வா. சரி மாமா. சரி. என்னப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இல்ல உங்க எல்லாருமே நெல்லி மாமா கூட்டு வர சொல்றாரு. அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா, ஒன்னும் பயப்பட வேணாம்னு சொல்றாரு. நீங்க வீட்டை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் போலாம். நீங்களும் எங்க கூட வந்துருங்க. வா. என்னோட போன் நம்பரை போலீஸ்ல கோபி கொடுத்துட்டான்ப்பா. அந்த நம்பரை வச்சு போலீஸ் இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏண்டா கூமுட்ட, அதான் நீ தெல்ல தெளிவா கோபி கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டியடா. அது பத்தாதா? இனிமே உன் நம்பரை வச்சு தான் ட்ரேஸ் அவுட் பண்ணணுமா? பழனிசாமி, உன்ன மாதிரி ஒரு முட்டா பையல நான் பார்த்ததே இல்லடா. உனக்காக யாரும் ஆப்பு வைக்க வேண்டாம், நீயா போய் ஆப்புல உட்காந்துக்கிற. சார் நமக்குள்ள சண்டை போறதுக்கு தான் சார் நேரம். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் சார். டேய் இருடா, முதல்ல என் போன்ல இருக்கிற சிம் இப்பவே நான் கழட்டி கொடுக்குறேன். உடச்சி வீசி எரிஞ்சிடுறா. இந்த வீசுடா, சீக்கிரம் வீசுடா. இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க. மெயின் கேட் வழியா போவேனா? நம்ம இந்த பக்கமா போவோம். வாங்க போலாம். தேடி வரதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும்டா. ஏண்டா நீ இடம் பிடிச்சேன்னு சொன்னியே, இப்ப பிடிச்ச இடம் காலியாக போகுது, என்னடா பண்ண போற? மூட்டையில இருக்கானே கோபியோட மாப்பிள, இவனை என்ன பண்றது? தூக்கிட்டு போயிடலாமா? மடையனடா நீ, நம்மளே ஓடிட்டு இருக்கோம், இதுல இவனை வேற தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க முடியுமா? முதல்ல இவனை கிணத்துல வீசிட்டு வாங்கடா. என்னடா இப்ப இந்த கோபியோட மாப்பிள செத்து போயிட்டா அப்புறம் கோபியை மலரை எப்படா கொல்றது? பா அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம்பா. முதல்ல இவனை கிணத்துல வீசிட்டு வாங்கடா. சாக்குல கட்டி போட்டுக்கிறது பாடியா தான். என்ன சொல்றீங்க? பாடியா? நீங்க இருங்க, அவங்கள விட விடாதீங்க. யோ வாங்கயா. கோபி கொஞ்சம் இப்படி வாங்க. கோபி இப்படி வாப்பா. வாங்க வாங்க அம்மா, கொஞ்சம் வாமா, கொஞ்சம் வாங்கம்மா. என்ன மாமா? என்ன? கோபி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேனா குக்கரை காப்பாத்தி